Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah, alhamdulillah, alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajmain. இன்று நம் அல்மதர்சுல் சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதர்சால இந்த ரமலான் மாதத்தில் ஒரு ஆளும் ஒரு டாபிக் எடுத்து அவங்க பயானில் வாரம் ஒரு நாள் போடுறாங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு லைலத்துல் கத்ர். இது ரமலான் மாதத்தின் மிக முக்கியமான மற்றும் பாக்கியமான இரவு என்று பல ஹதீஸ்களில் இருக்குது. லைலத்துல் கத்ர் பற்றி குரான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, சூரா அல் கத்ரில் கூறுகிறான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அதாவது நிச்சயமாக நாம் குரானை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர். அதாவது லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த மாதம். 1000 மாதங்கள் 83 ஆண்டுகளுக்கும் மேல் ஒரு இரவில் செய்யும் நன்மை ஒரு வாழ்க்கை முழுவதும் செய்த நன்மைக்கு சமமாக இந்த லைலத்துல் கத்ர் நாளில் இருக்குது. இந்த இரவில் என்ன நடக்குது அப்படின்னா, அல்லாஹ் கூறுகிறான், தன் அஸ்ஸலுல் மலைக்கத்து வர்ஹு ஃபீஹா. அதாவது மலக்குகளும் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமிக்கு இறங்குவார்கள். சலாமுன் ஹியா ஹத்தா மத்லா அலில் ஃபஜ்ர். அதாவது அந்த இரவு முழுவதும் அமைதி, சமாதானம், அருள் நிறைந்ததாக இருக்கும். குரான் இறங்கிய பாக்கிய இரவு இந்த லைலத்துல் கத்ர் இரவு. இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கஹு. அதாவது நிச்சயமாக நாம் அதை ஒரு பாக்கியமான இரவில் இறக்கினோம். அந்த பாக்கியமான இரவே லைலத்துல் கத்ர். எப்போது இந்த இரவை தேட வேண்டும் என்றால், லைலத்துல் கத்ர் ரமலானின் கடைசி 10 இரவுகளில் இந்த லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு வரும். அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளான 21ஆம் தேதி, 23, 25, 27, 29 இந்த மாதிரி ஒற்றைப்படை இரவுகள்லாம் இந்த லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு தென்படும். ஒரு இரவு மட்டும் முக்கியம் என்று நினைக்காம கடைசி 10 இரவுகளையும் நம்ம அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். இந்த இரவில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதிகமாக தொழுக வேண்டும். நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாக்களை அதிகமாக சொல்ல வேண்டும். குரான் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், முன் செய்த பாவங்களுக்காக தௌபா செய்ய வேண்டும், அதிகமாக துவாக்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். சூரா காஃபிரில் கொடுத்துருக்காங்க. இந்த இரவு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மன்னிப்பு பெறும் இரவு இந்த லைலத்துல் கத்ர் இரவு. நாம் எல்லோரும் பாவம் செய்தவர்கள்தான். லைலத்துல் கத்ர் மன்னிப்பு பெறும் மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவா சொல்ல கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக்க அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅன்னி. அர்த்தம் என்னன்னா, அவே நீ மன்னிப்பவனும் மன்னிப்பை விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்பவனும் ஆவாய், எனவே என்னை மன்னித்து விடு என்று இந்த துவாவை நம்ம தமிழ்லையோ சரி அரபியிலையோ சரி நம்ம துவாவை கேட்டு அல்லாஹ் அதை நம்ம ஏற்றுக்கொள்வான். இன்னொன்று ஒரு சிந்தனை, நாம் எவ்வளவு நேரம் வீணடிக்கிறோம். மொபைல் பேசுவது, தூக்கம் என நம்ம நிறைய நேரம் வீணடிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு இரவு நம்ம வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு இரவாக இருக்குது. ஒரு இரவு விழித்து அல்லாஹ்விற்காக வேண்டினால் நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படலாம், நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம். எனவே இந்த லைலத்துல் கத்ர் இரவை வீணாக்காமல் கடைசி 10 இரவுகளில் அதிகமாக இபாதத் செய்யுங்கள், துவா ஓதுங்கள், திக்ருகளை செய்யுங்கள்.
அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ர் பாக்கியத்தை அளித்து நம் பாவங்களை மன்னித்து ஜன்னத்து வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.